சேர்ந்த மதிசூதனை சந்திப்பதற்காக அவருடைய வேலைத்தளம் சிஎம்டி நெட்வொர்க் களுவாஞ்சிக்குடிக்கு வந்திருக்கின்றேன். சிஎம்டி நெட்வொர்க் களுவாஞ்சிக்குடியானது அதாவது களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்றது. மட்டக்களப்பு கல்முனை நெடுஞ்சாலையிலே களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்றது. நானும் எனது தொலைபேசிகளை செய்வதற்காக பல தடவை இங்கு வந்திருக்கின்றேன். ஆனால் இங்கு நான் பார்த்த ஒரு விடயம் என்னவென்றால், என்னை இந்த வீடியோவை எடுத்து இதை கட்டாயம் இதை கொண்டு வர வேண்டும், வெளிக்கொணர வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு ஏன் வந்தது என்று சொன்னால், நான் கொழும்புகளுக்கு சென்றிருக்கிறேன். கொழும்புகளிலே நான் பல வேலை தளங்களை கண்டிருக்கிறேன், வேலை ஒர்க் ஷாப்புகளுக்கு போயிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கு பார்க்கின்ற போது கொழும்பை விட அங்குள்ளதை விட மிகவும் தரமான பல புதிய நவீன வகையான உபகரணங்களை கொண்ட நியூ டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை கொண்ட ஒரு தளமாகவே இது கருதப்படுகின்றது. ஆகவே அந்த வகையிலே நான் சில விடயங்களை இங்கே இருந்து பெறலாம் நினைக்கின்றேன். ஆகவே இதை ஆரம்பிப்பதற்கு முதலாக, அதாவது இவ்வாறான ஒரு வேலைத்தளத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் மதிசூதன். நீங்கள் இந்த துறையிலே, அதாவது மொபைல் ஃபோன் ரிப்பேரிங், அதில் ஆரம்பித்தீர்களா உங்களது பயணத்தை, அல்லது கம்ப்யூட்டர் ஊடாக ஆரம்பித்தீர்களா? நீங்கள் கம்ப்யூட்டரோட. ஆகவே ஆரம்பத்திலே உங்களுடைய பிரவேசம் அதாவது கணினிகளை திருத்துவதாக அமைந்திருந்தது, அப்படித்தானே? ஆகவே கம்ப்யூட்டரோடாகத்தான் இவர் இதை ஆரம்பித்திருக்கின்றார். உங்களுடைய இந்த வேலைத்தளங்கள், இந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டு எவ்வளவு காலம்? நான் ஓயில் படிச்சதுக்கு பிறகு நான் இந்த வேலையில் ஈடுபட்டேன். அதாவது ஓயில் படிச்சதுக்கு பிறகு நீங்க இந்த இதில் இறங்கிட்டீங்க. கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட 12 வருஷம். 12 வருடங்களாக கம்ப்யூட்டர் கணினி துறையில் ஆரம்பித்த பிரதேசம் பழுகாமத்தை சேர்ந்த மதிசூதன் இன்று களுவாஞ்சிக்குடியிலே சிஎம்டி நெட்வொர்க் என்கின்ற இவ்வாறான பாரிய ஒரு பெரிய வேலைத்தளத்தை அமைத்து அதை தற்போது நவீன முறையில் அதை செய்து கொண்டிருக்கின்றார். இதை பார்க்கின்ற போதுதான் எனக்கு ஆசை வந்தது. அதாவது எத்தனையோ தொழில்நுட்ப கல்லூரிகளில், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் எத்தனையோ இடங்களில் இருந்தாலும் கூட இங்கே உள்ள உபகரணங்களையும் இங்குள்ள எக்யூப்மெண்ட்டையும், அதாவது டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பார்க்கின்ற போது இவையெல்லாம் மிகவும் பிரயோசனமானதும், அதாவது புதிய நவீன தொழில்நுட்பத்துக்கு உருவானதுமாக காணப்படுகின்ற காரணத்தினால் நான் இது பற்றி ஆராய வேண்டிய கடமைப்பாடு உண்டு. அதாவது இதை வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதில் நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். அந்த வகையில் மதிசூதன், நீங்கள் கணினித்துறையை பிரவேசித்து தற்போது மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் செய்கிறீங்க. ஆகவே இந்த மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் ஆனது கம்ப்யூட்டர் துறையில் ஆரம்பித்து கடைசியில் மொபைல் ஃபோன் ரிப்பேரிங்கில் வந்து நிற்கிறீங்க. இது தவிர நான் நினைக்கிறேன் கேமரா ஏதோ போட்டுறீங்க, அது வர்றது சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அதாவது ஆரம்ப பிரவேசமோ கணினி, பின்பு மொபைல் ஃபோன் ரிப்பேரிங், அதுடன் சிசிடிவி கேமரா, இந்த 3 வேலைகளை பொதுவாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேலைத்தளத்திலே, இந்த களுவாஞ்சிக்குடி வேலைத்தளத்திலே எத்தனை பேர் உங்களிடம் வேலை செய்கிறார்கள்? 7 பேர். மொத்தமாக 7 பேரை கொண்டு இந்த வேலைகளை அவர் தற்போது நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இவ்வாறு செய்கின்ற போது இதை மேலும் விருத்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு தோன்றவில்லையா? நேரம் காணாதபடியினால உங்களுக்கு இதை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு தடையாக இருக்கின்றது. இது சாதாரணமாக இருக்கின்ற இந்த இடங்களில் இருக்கின்ற உபகரணங்களின் பெயர்களை மாத்திரம் கூறுங்க. இது மைக்ரோஸ்கோப், அதாவது நுணுக்கு காட்டி ஒன்று வச்சு கொண்டிருக்கிறீங்க. அதுக்குள்ளதான் நீங்க சிறிய பொருட்களை பார்க்குறீங்க. அடுத்தது பவுத் இருக்குது. அதே போல ஹீட்டர் இருக்கிறீங்க. அங்க ஹாட்கன் இருக்குது. பவர் சப்ளை இருக்குது. அதுவும் பவர் சப்ளை, இதுவும் பவர் சப்ளை. ஹாட்கன். அப்ப ஹாட்கன் இருக்குது, பவர் சப்ளை இருக்குது, மைக்ரோஸ்கோப் இருக்குது. அது தவிர உங்கள்ட்ட டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், ஹீட்டர் தவிர. ஆகவே இதுல வந்து இப்ப உங்களுக்கு மிக முக்கியமானது மைக்ரோஸ்கோப், அதே பவர் சப்ளை, அது வந்து அடுத்தது வந்து ஹாட்கன்,
அடுத்தது வந்து டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அதே போல கணனி, அதே போன்று அவருடைய ரிப்பேரிங் கூடிய அவ்வளவு உங்களுக்கு தேவை. உதிரிப்பாகங்கள் அவ்வளவு தேவை. இவ்வளவு உதிரிப்பாகங்கள் நிறைய இருக்குது. இப்போ மதுசூதன் என்னன்னு சொன்னால், நீங்கள் அதிகமாக என்ன ரிப்பேரிங் வரும் உங்களுக்கு? மொபைல் ஃபோன் எடுத்துப்போம். மொபைல் ஃபோன் அதிகமாக என்ன ரிப்பேரிங் வரும்? டிஸ்பிளே போகிறது, நோ பவர், சார்ஜிங் பின் அதிகமாக வர்றது வந்து டிஸ்பிளே போகிறது. அடுத்தது வந்து சார்ஜிங் பின்னில் லூஸ். அடுத்தது நோ பவர். நோ பவர். பவர் நோ பவர். நோ பவர் வருது இல்லை, அது ஒன்றாமல் இருக்குது. ஃபோன் ஓன் ஆகாமல் இருக்குது. அடுத்தது வந்து சார்ஜராக இருக்குது, ஆஃப் ஆகாமல் இருக்குது, வேர்ன சாட்சி நிற்குது இல்லை, டிஸ்பிளே போயிட்டு என்று பல விடயங்களோட உங்கள்கிட்ட வருவாங்க. அது மாத்திரம் இல்லை, தண்ணியில் மழை காலங்களில் வர்றது கூட இருக்குது, தண்ணி போயிட்டுது. அவ்வாறான பல இதுகள் சில இது சொல்லுவாங்க, இடையில வந்து போகுது, ஸ்க்ரீன் வந்து போகுது. இப்படி பல இதுகளை பெயர் இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் அனுபவ ரீதியாக நான் இதை சொல்கிறேன். இவ்வாறு பார்க்கக்குள்ள மதுசூதன், நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் என்ன? இந்த துறையை நீங்கள் கொண்டு சொல்லக்குள்ள எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனை என்ன? பிரச்சனை சொல்லக்குள்ள நீங்கள் உங்களை திருத்துறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கஸ்டமர் வந்து ஃபோனை தார, உங்களை அந்த எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் இருக்கும். பிரச்சனை ஒன்றும் இல்லை, வெளியில் வந்து சில லோக்கல் சாமான் போட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் போடுறதும் கஸ்டமருக்கு விளங்கப்படுத்தி கொள்ள வேண்டிய கடை இருக்குங்க கஸ்டமருக்கு. அதுதான் மற்ற இடங்களில் விலை குறைந்த அளவுக்கு லோக்கல் சாமானை போட்டு கொண்டிருக்கக்குள்ள கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க, அங்கே 4000 ரூபா, உங்கள்கிட்ட அப்படி 6000 ரூபான்னு கேட்பாங்க. நான் எல்லாத்தையுமே வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன். 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம். அதாவது 3 மாத கேரண்டி, 6 மாத கேரண்டி, 1 வருஷம் கேரண்டி போட்டு தான் நீங்கள் உத்தரவாதமான மிகவும் நல்ல குவாலிட்டிக்கு இது கொடுக்கீங்க. அதை நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு விளங்கப்படுத்தணும். எங்களுக்கு வந்து உத்தரவாதமான பொருட்கள் என்று நீங்கள் பிறகு நீங்கள் முதலாவது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றீங்க. வேற என்ன பிரச்சனைகள் எதிர்கொள்றீங்க? அது மட்டும் மற்றது உங்களுக்கு தேவையான உதிரிப்பாகங்கள் தான் இங்கே இருக்குதா? எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் எடுத்து இல்லைன்னா டைரெக்டாக சைனா இருந்தோ இல்லாட்டி கொழும்புலேருந்து எடுத்துகிட்டு போட்டு கொடுப்போம். அவை நீங்கள் டிரெக்டாக சைனாவிலிருந்து அல்லது கொழும்பிலிருந்து சைனாவிலிருந்து எடுத்து போடும். அதுக்கு எத்தனை நாட்கள் போகும்? கொழும்புலேருந்து எடுக்கணும்னு சொன்னால் 1 நாள், சைனான்னு சொன்னால் 2 கிழமை. சைனாவிலிருந்து சாமானை கொண்டு வரேன்டா 2 கிழமை, கொழும்பிலிருந்து எடுக்கிறேன்னு சொன்னால் 1 நாளில் எடுத்து இதை பல சேலஞ்சுக்கு மத்தியில் இவ்வளவு உபகரணங்களையும் பிரித்து அதே மாதிரி கம்ப்யூட்டர் செய்வீங்க. கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன பழுதுகள் வருது? கம்ப்யூட்டரில் வந்து பவர் சப்ளை இருக்கும், மற்ற போர்ட் ரம்கள் பிரச்சனையாக இருக்கலாம், டிஸ்பிளே வராமல் இருக்கும், சில இதில் இந்த எலிகள் போயிட்டு கடிச்சு உள்ள வயரோட நம்பட்டி இருக்கும். அப்புறம் ரேங்க் பழுதாகலாம், பவர் சப்ளை இல்லை பிரச்சனையாக இருக்கலாம், அந்த எலிகள் வெட்டி இருக்கலாம், அல்லது டஸ்ட் ஆகி வரும். பேர் மற்றது சாஃப்ட்வேர் பிரச்சனையோட பல பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொடுக்குறீங்க. அப்போ உங்களை அந்த 7 பேரை கொண்டு தான் செய்கிறீங்க. உங்களுக்கு 3 முடியுமா? அதாவது கணனி, அதே போன்ற மொபைல் ஃபோன், அதே போன்று சிசிடிவி கேமரா. இந்த சிசிடிவி கேமரா நீங்கள் அண்மையில் இருந்தால் செய்கிறீங்க. அப்போ அதை சிசிடிவி கேமரா பற்றி மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் அதை இன்ஸ்டால் பண்ணி. சிசிடிவி கேமரா பற்றி என்னது? அது சிசிடிவி கேமரா வந்து நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அது ஆரம்பத்துலேருந்து கஸ்டமர்ஸ் கேட்காது. அதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து இன்ஸ்டால் பண்ணி மடி விட்டு சார் நம்ம சொல்லுங்க. கேமரா ஒன்று போட்டோம்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு எப்படி கேமரா தேவைன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதில் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் இவ்வளோக்குள்ளே என்னென்ன கேமரா போடணுமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வர கேமராவை அவங்களுக்கு கொட்டேஷனாக கொடுப்போம். அதை தாண்டி இன்னும் கூடுதலான பட்ஜெட்டுக்கு வந்து செய்யக்கூடிய இதை விட நல்ல கேமராக்களையும் நாங்கள் கொட்டேஷனாக கொடுப்போம் அவங்களுக்கு. இப்போ கஸ்டமர் செலக்ட் பண்ணுறதை வச்சு நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் ஒரு நாள். நீங்கள் எல்லாத்துக்கும் கொட்டேஷன் மாத்திரமில்லை, எல்லாம் வந்து பிரிண்ட் எடுக்கிறீங்க, எல்லாம் கம்ப்யூட்டரில் கணனியில் சேமித்து வச்சிருக்கிறீங்க. நான் அதையும் அனுப்பிச்சேன்னா எல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டமாக செய்கிறீங்க. எல்லாம் இல்லை விடயம். ஆகவே இதில் வந்து நான் உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் நான் இறுதியாக கேட்கின்ற சில கேள்விகள், சில உதிரிப்பாகங்கள் இங்கு காணப்படுகின்றன. சிறிய சிறிய உதிரிப்பாகங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அந்த உதிரிப்பாகங்கள் பொதுவாக நான் டயோட் எடுப்பேன். அதில் வந்து அதில் பொறுத்தொரு சாமான்களையும் நீங்கள் பொது அதிகமாக பொறுத்தது டயோட் மாதிரி இந்த ஃபோன் ரிப்பேரிங், அதுக்கு வந்து கணனி ரிப்பேரிங், அதுகளுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற சாமான்கள் என்ன? அதாவது டூல்ஸை பேசுறீங்களா? இல்லை, பொருட்கள் மாற்றுறதோ. கூடுதலாக ஃபோன்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து டயோடுகள்னு சொல்லிட்டு பவர் ஐசி பிரச்சனை வரும், சார்ஜிங் பின் பிரச்சனை வரும். பவர் ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட் பிரச்சனை, பவர் ஐசி மாற்ற வேணும். அடுத்தது ஸ்பீக்கர் பிரச்சனை வரும், ஸ்பீக்கர் மாற்ற வேண்டி வரும். சார்ஜிங் பின் பிரச்சனைகள் வரும், சார்ஜிங் பின் மாற்ற வேண்டி வரும். மற்றது ரிபன்கள் போயிட்டு ரிபன்கள் மாற்ற வேண்டி வரும். அந்த மாதிரி பிரச்சனை அப்படியே பிரச்சனை வரும். அந்த குழாதுகள் எடுத்து மாற்றி தான் நீங்கள் செய்ய வேண்டி வரும். வந்து அதாவது கஸ்டமர்ஸ் அவரை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் நான் திடீரென்று இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பழுகாமத்தை சேர்ந்த மதிமுசுடன்
13 வருட அனுபவத்தில் அதாவது கம்ப்யூட்டர் துறையில் ஆரம்பித்து மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் கூட செய்து தற்போது சிசிடிவி கேமரா செய்து கொண்டிருக்கிறார். நான் பொதுவாக இதில் ஆர்வம் கொண்டதன் காரணம் இந்த ஒர்க் ஷாப்பை கண்டு பிரமாண்டமான ஒரு ஒர்க் ஷாப்பை வச்சிருக்கிறீங்க. பிரமாண்டமான ஒரு ஒர்க் ஷாப்பை நீங்கள் களுவாஞ்சிக்குடியில் இருக்குது. அதோட மாத்திரமில்லை, நான் ஹை நேஷனல் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் செய்கிற காலத்தில் சும்மா படித்தது மாத்திரம்தான் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் என்று படித்த காலத்தில் சில இது மாத்திரமே எனக்கு இப்போ தற்போது ஞாபகம். சொல்லுவார்கள் வந்து அந்த காலத்திலே படிக்கக்குள்ள, அதாவது சாஃப்ட்வேர் என்று சொல்லுவார்கள், ஹார்ட்வேர் என்று சொல்லுவார்கள், பேசிக் லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள், பஸ்கல் லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள். அதே போன்று ஒரு ROM ரீட் என் மெமரி என்று சொல்லுவார்கள், ROM ரீட் ஓன்லி மெமரி என்று சொல்லுவார்கள். அதே போன்று CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், இதெல்லாம் பாவித்த வசனங்கள். அதே போன்று எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க ஒருவரும் சொல்லக்குள்ள அந்த காலத்தில் படிப்பிச்சது பி டைப் மெட்டீரியல் என்றா என்ன, என் டைப் மெட்டீரியல் என்றா என்ன, ஒரு பி டைப் மெட்டீரியலை எவ்வாறு உருவாக்குறது, என்டோயிக் மெட்டீரியல் எவ்வாறு உருவாக்குறது, அது ஜெர்மனியும் சிலிக்கனோட சேர்ந்து இந்த அளவான எந்த மூலகங்களை நாங்கள் சேர்த்து உருவாக்கியிருக்கோம். டிஎன்பி ஜங்ஷன் என்றா என்ன, என்பிஎன் ஜங்ஷன் என்றா என்ன, டயோட் என்றா என்ன, டிரான்சிஸ்டர் என்றா என்ன, ஐசி சர்க்யூட் என்றா என்ன, இது போன்ற விடயங்களை படித்திருக்கிறமையோடைய அதை நாங்கள் நேரடியாக அதில் அப்ளிகேஷனை கண்ட வரலாறுகள் என்றது மிக 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 குறைவு. சில இடங்களை சென்றாலும் 1-2 இருக்கும். ஆனால் இவற்றில் அனைவற்றில் அது டயோட்டாக இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், தடையாக இருக்கட்டும், டயோட்டாக இருக்கட்டும், அதே போன்று ஐசியாக இருக்கட்டும், அதே போன்று அதில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் ரூபாங்கள் அது எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் வைத்துக்கொண்டு சிறு சிறு பெட்டிகளில் அவ்வளவு உதிரிபாகங்களை வைத்துக்கொண்டு மிகவும் நேர்த்தியான முறையிலே இந்த சிஎம்டி நெட்வொர்க்கை நடத்துகின்ற மதிசுதன், பழுகாமத்தை சேர்ந்த மதிசுதன், மட்டக்களப்பு மாவட்டத்தின் பழுகாமம், அதாவது படுவாங்கரை பிரதேசத்தின் வீரம் செறிந்த நிலம் பழுகாமத்தை புறப்படமாக கொண்ட மதிசுதன் அவர்களுக்கு இந்த சிஎம்டி நெட்வொர்க் தொடர்ச்சியாக இன்னும் விருத்தியாக வேண்டும். என்னோட பிரதானமான நோக்கம் இங்கு பல பாடநெறிகளை நீங்கள் எதிர்காலத்தில் ஆரம்பிக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, இவர் NVQ4 சான்றிதழை எலக்ட்ரிக்கலில் வைத்திருக்கிறார். NVQ4 எலக்ட்ரிக்கல் சான்றிதழும் இருக்குது. ஆகவே தேசிய தொழில்சார் சகமை NVQ சான்றிதழோடும் இவருக்கு தற்போது இருக்கிறது. இவர் அதற்கு போல கம்ப்யூட்டர் டிப்ளமா வச்சிருக்கிறீங்க. அது என்ன டிப்ளமா? நெட்வொர்க் டெக்னீஷியன் NVQ4 வச்சிருக்கிறீங்க. நெட்வொர்க் டெக்னீஷியன் NVQ4 இருக்குது. எலக்ட்ரிக்கல்ல வந்து NVQ4 இருக்குது. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல NVQ4 இருக்குது. ஆகவே எலக்ட்ரிக்கல் NVQ4 வச்சிருக்கிறார். NVQ ஹார்ட்வேர்ல வந்து NVQ4 வச்சிருக்கிறார். மற்ற என்ன சொன்னீங்க? கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஒன்று, அடுத்த நெட்வொர்க், அது எல்லாத்திலையும் NVQ4, அதாவது தேசிய தொழில்சார் சதமை TVC NVQ4 சர்டிபிகேட்டை வச்சுக்கொண்டு செய்கிறவரையா இவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். சிலதை இவர் அந்த கேள்விப்பட்டிருப்பார். அதான் பொதுவாக பார்க்கின்ற போது அந்த மல்டிமீட்டர், அப்போ அந்த மல்டிமீட்டரில் கண்டக்டிவிட்டி எப்படி பார்க்குறோம், கெப்பாசிட்டன்ஸ் எப்படி பார்க்குறோம், அடுத்த வந்து அதில் ஓம்ஸ் எப்படி எல்லாம் எப்படி பார்க்குறோன்ற விஷயங்கள் எல்லாமே சின்ன படிக்கக்குள்ள சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் இங்கே தற்போது பயன்படுத்துகிற உபகரணங்கள் எல்லாமே மிகவும் மிகவும் நுண்ணியமானதும் தொழில்நுட்பத்தை சேர்ந்தது. அந்த வகையில் எதிர்காலத்தில் தொடர்ந்து மதிசுதனுடைய இந்த தொழில்துறை இலக்கிரியல் தொழில்துறை பாதையானது மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திடீரென இங்கே வந்து தற்போது இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கிறார் ஒரு கஸ்டமர். அவருடைய மொபைல் ஃபோனை திருத்த கொடுத்துருக்கிறார். இப்போ அவரோட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து போகிறீங்க? கிட்டத்தட்ட ரயனன் எனக்கு இப்போ வந்து மது வர ஷாப் வந்து ஒரு 7-8 வருஷமாக எனக்கு அனுபவம். களுவாஞ்சிக்குடியில் ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு மிகச்சிறந்த ஒரு நெட்வொர்க் கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் கடையாக திகழ்ந்து கொண்டு இருக்குது. களுவாஞ்சிக்குடின்றதை விட நான் வந்து அகில இலங்கண்டே என்னால் சொல்ல முடியும். முடியும். அகில இலங்கண்டே என்னால் சொல்லக்கூடிய அளவில் நியாயமான விலையிலையும் நியாயமான ஒரு நேர்மையான ஒரு நேர்த்தியான பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார்ன்றது எனது ஆக்கப்பூர்வமான கருத்து. உங்களுக்கு அவரோட வேலையில் பூரண திருப்தி? அந்த அது மாத்திரமில்லை, அவர் என்னுடைய நட்பும் கூட, என்ற நண்பனும் கூட. நட்பு என்பதற்காக வேலை நல்லம் என்று கூற முடியாது. அதாவது நான் கேட்கின்றேன், நட்பு முக்கியமானது, அதை விடக்கூடாது. அது அவ்வாறு இருக்கு. அவருடைய வேலைகள் செய்து தருகின்ற வேலைகள் மிகவும் குவாலிட்டியாக உள்ளது. மிகவும் குவாலிட்டியான மிகவும் திருப்திகரமான வேலை.
மிகவும் திருப்திகரமான குவாலிட்டியான வேலையை தான் இவர் வந்து மதிசூதன் வந்து செய்கிறார் என்ன. சும்மா அதில் கிடக்கு தானே. ஆமாம் சார், கவர் எடுத்துட்டீங்கண்ணே. சரி, கவரில் இது நான் கொண்டு வரல உங்களுக்கு. கவர் இல்லை அதுங்களுக்கு கவர் இதில் இல்லை, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது சரி தானே, நான் மட்டும் அதை பார்த்து போடுவோம். நீங்கள் முடிக்கிற மாதிரி கோல் அடிக்கிறேன். சரி. இந்த ஃபோனை கொஞ்சம் பார்க்கணும். என்ன எடுத்து நீங்க போட எந்த மேசல் இண்டையில போட வேணாம்.
சின்ன சரியா சின்ன ஓகே என்னுடைய பிள்ளைகள் தூக்கி காட்டுங்க மொத்த தெரிவிட்டீங்க எல்லாமே நொடிங்க என்ன சரி நாளைக்கு காலையில் மார்னிங் கொழும்புல வந்து இருப்பாங்க வெட்டி ஊதிரியா அப்படி காதலிச்சியா ஓ போர் டென்டரோட எவ்வளோ போடுறது போட்டாச்சா நைட்டா எங்கே போய் மாட்டேன் இங்கே அண்ணன் கொடுக்கணும் கொடுத்துட்டு போகிறேன் இப்போ 1 hour ஆகுது ஆஹா நான் விஷயம் புரியோடு இல்லை ஒன் பண்ணிதான் பிடிச்சி ஃபோன் கடையில் நீங்கள் வெற்றி பணம் கட்டி வருவா
ஆன்லைன்ல நீங்க எடுக்கலாம் இல்ல நான் பார்த்தேன் பூச்சி சார்ஜ் 28 11 தம்பி இதற்கு தான் இதை கொஞ்சம் குறைக்கிறது. உங்களுக்கு வந்து அதுவும் கிடைக்கும் தெரியாதே இதான் தான் போட்டோ பிடிக்காத இது வீடியோ வந்து பார்க்குறது கொண்டு கொடுப்போண்டு நம்ம சொல்லுங்கண்ணா சரி வேளாறு சேவலாறு 65 65 13 13 02 02 உண்டா இந்த லெவலில் வந்தடிக்கிற பிங்காட்டில் கவர் இல்லையா அந்த போனது கவர் இந்த ஃபோன் கவர் உண்டு எவ்வளோ எவ்வளோ 5 ரூபா உங்களை இருக்காது அங்கே நான் இப்போ ஃபோரின் போகிறேன்னா ஒரு ஆள் ஓஎஸ்எம் போட்டோம் சட்டி வாழை இதா இல்லையா உங்கள்கிட்ட 650 ரூபா போய் சரி ஓகே சொல் சொல்லுங்க கூப்பிடல இது கொஞ்சம் பார்க்க மாதிரி இல்ல அந்த பொடியின் சிபி அது சிபிக்கு வேற பிரச்சனை ஒன்றும் செய்யலை இந்த அந்த நினைக்கிறேன் அடிவட்டிங்க ஜூபி டெம்பட்டை விட ஜூபி டெம்பட் எவ்வளோ விற்கிறாங்க இந்த அந்த டெம்பட் வந்து 2500 ரூபா ஒரு டைம் சைட்டில் கவர் ஆகுமா எல்லாம் கவர் ஆகும் ஏர் வராது அந்த ஜூபி கம் ப்ளூ இல்லை குடிச்சு போட்டுறான் பிறகு எல்லா மாடலுக்கும் இல்லை சில மாடல் தான் இருக்கு சில மாடலுக்கு இந்த ஃபோனை பாருங்க என்னண்டு இந்த ஃபோனை ஒரு பாருங்க என்ன மாடல் இந்த மோட்டோரோலா 50 மோட்டோரோலா புதுசான மாடல் தானே
அதனால ஆர்டர் பண்ணிட்டாலும் போகணும் சார் அந்த வேணும் நோட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி இது டெம்பர் ஒட்டினா பிரச்சனை அப்புறம் கலட்டுறது. அண்ணா நான் போயிட்டு லேட்டாக வரையா இப்போ முடிஞ்சு எடுத்துக்கோங்களேன். நான் டைட்டாக விட்டுட்டான் சார்ஜெல்லாம் ரைட். ஓமையா கால் உனக்கு முடியும். எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க? நீ நான் கழுதா கழுதாவளியிலேருந்து வந்திருக்கீங்க. போனா திருத்த கொடுத்தீங்க. நீங்கள் கனகாலம் வச்சு வாரீங்களா இங்கே வரட்டு? ஆல்ரெடி ஒரு ஃபோன் திருத்தினேன். ஆல்ரெடி ஒரு ஃபோன் ஒன்று திருத்திருக்கீங்க. எத்தனை வருஷமா இங்கே வாரீங்க? இப்போ 1 இயர் தான். 1 இயராக தான் வாரீங்க. இவருடைய வேலைகள் எப்படி இருக்கு? நல்ல நல்ல மண்டுண்டா என்னென்னு சொல்கிறீங்க? நல்ல மண்டு சொன்ன வார்த்தையில் இந்த என்ன வெளியாகுது? நல்ல குவாலிட்டியாக செய்கிற குவாலிட்டி செய்கிறேன். எல்லாம் செய்வார். ஓ எந்த ரிப்பேர் இருந்தாலும் சரி செய்து முடிக்கக்கூடிய அளவில் ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கு. என்ன உங்களோட சிம் தான் பிரச்சனை. போகுது சிந்தனை வந்து உங்களுடைய கணக்கு மீது போதுமான என்ன நடந்த மதுவுக்கு இதுக்கு நான் அப்டேட் பண்ணி விட்டேன்னா அந்த சிம் பிரச்சனை நீங்கள் உங்களுக்கு இப்போ அந்த சிம்பிளே இல்லையா? வேலை செய்து அந்த மாதிரி நீங்கள் அது இருக்குது. சரி இன்னொரு ஃபோனோட வச்சிருக்கீங்க கூட பாருங்க.
அப்படியே செய்யணுமாண்டா செய்ய அப்படி இல்லாட்டி கோல் ஒன்று தாங்க இந்த மாதிரி பார்த்து நான் சொல்கிறேன். ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಇನ್ಸ್ಟಾಲ್ ಉಂಟು.